நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் நற்செய்தி நேரம் சார்பாக அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம். அப்பா நல்லவரே, நன்மை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அப்பா வணங்குகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் ஏசப்பா ஆண்டவரே, பிள்ளைகளோடு நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்க, இந்த வார்த்தையை நீர் பேசும் ஆண்டவரே. கேட்குற உள்ளங்களில் அப்பா தகப்பன இந்த வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். ஆவியானவர் பலத்த காரியங்களை நடப்பிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாள் தேவன்களோடு பேசும்படியாக கொடுத்த தலைப்பு இருதயம். இருதயத்தை எப்படி நம்ம காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கூட சில காரியங்களை நாம் வேதத்தில் இருந்து பார்ப்போம். நீதிமொழிகள் 4:23. நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டுமா? அது அப்படி நம்ம எல்லா காவலோடும் எப்படி அதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கூட நாம் இன்று பார்ப்போம். அப்படி நம்ம கொண்டோமானால் அதற்கு என்ன அன்பின் என்ன நடக்கும்? அதிலிருந்து ஜீவ ஊற்று ஜீவ நதிகள் பொங்கி வரும். அது அநேகரை அந்த இருதயம் சரியாக இருக்கும் பொழுது நம்முடைய சரீர அவயவங்கள் கரெக்டாக நல்லபடியாக இயங்கும். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அநேகரை அது ஆறுதல் படுத்தும், தேற்றும், அநேகரை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் வரும். நம்முடைய வார்த்தைகளின்படியே தேவன் மற்றவர்களுக்கு நன்மையை அருள் செய்வார். நீதிமொழிகள் 4:23 சொல்லப்பட்டது போல எல்லா காவலோடும் இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய என்ன செய்ய வேண்டுமா? வசனத்தை இருதயத்துக்குள்ளே காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் முழுவதும் எப்படி இருக்க வேண்டுமா? வசனத்தால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இங்கு நமக்கு சொல்லுகிறது. 2 சாமுவேல் 23:2. 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது அப்படின்னு சொல்லி எங்கள் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது அப்படின்று சொல்லுகிறார். அடுத்ததாக நம்ம பார்த்தோமானால் சங்கீதம் 39:3 என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது எப்போ? நான் தியானிக்கையில், வசனங்களை தியானிக்கையில், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் காலையில் மாலையிலும் மாத்திரமல்ல, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காலையில் நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை, வசனங்களை அதை இருதய பலகையில் அதை நாம் எழுதி வைத்துக்கொள்ள வேண்டும், மனப்பாடம் செய்து வைத்துக்கொண்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வசனங்களை அசை போட்டு கொண்டே கர்த்தர் இப்படி பேசினாரே, இப்படி சொன்னாரே என்று சொல்லி அந்த வசனங்களை நாம் உச்சரித்து கொண்டே அதை நாம் நினைத்து கொண்டு அதை அறிக்கையிட்டு கொண்டே நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அதான் வசனம் சொல்லுகிறது, இருதயம் எனக்குள்ளே என்ன செய்தது? அனல் மூண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது என்று சொல்லுகிறது. அப்படி தியானிக்கும் பொழுது நம்ம அக்கினியாக மாறுவோம். உலக காரியங்கள், உலக கவலைகள், உலக எந்த விதத்திலும் நம்மை தொடாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்து கொள்ளுவார். அதுக்கடுத்து நம்ம இருதயம் எப்படிப்பட்டது என்று சொல்லி எரேமியாவில் எழுதப்பட்டுள்ளது பார்த்தால், எரேமியா 17:9. எரேமியா 17:9 எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது அப்படின்று வசனம் சொல்லுகிறது. அந்த இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதை காவலோடு, எல்லா காவலோடு காத்துக்கொள். முதலாவது நம்ம காத்துக்கொள்ள வேண்டிய காவல் வசனம். வசனத்தின்படி நம்ம இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். வசனத்தை வாசித்து இருதயத்தை எல்லாம் வசனத்தால் நம்ம நிரப்பும் பொழுது அது திருக்கு, கேடு, அதிலிருந்து புறப்படுகிற காரியங்கள் எல்லாம் மாறும். அது பரிசுத்தமாக மாறும் இருதயம். அதாவது என்ன சொல்லுகிறது என்று பார்த்தோமானால், சங்கீதம் 37ஆம் அதிகாரம் வசனம் 31 இப்படியாக சொல்லுகிறது, அவனுடைய தேவன் அருளிய வேதம்
அவன் இருதயத்தில் இருக்கிறது. அந்த நம் வசனத்தை வாசித்து நம்ம எல்லா வசனங்களை மனப்பாடம் செய்து அதை நம்ம அசை போட்டு கொண்டே இருக்கும் பொழுது இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவன் தேவன் அருளிய வேதம் அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அதனால் அவன் நடை ஒன்றும் தவறாய் போவதில்லை. அவன் கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நான் நடக்கிறேன் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நீங்களும் வசனங்களை வாசித்து தியானித்து அவருடைய இருதயத்தில் வசனங்களைத்தால் நிரப்பும் பொழுது, அவருடைய கர்த்தருடைய வேதம் உடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது உங்கள் நடைகளில் ஒன்றும் அது வழிதவறி போவதில்லை, அது பின்மாறி போவதில்லை, தாறுமாறாய் போவதில்லை. கர்த்தர் உங்கள் வழியெல்லாம் அவர் என்ன செய்வார்? வாய்க்க பண்ணி தேவன் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை தருவார். அப்போ நம்முடைய இருதயம் எல்லா காவலோடும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது நம்ம வசனத்தால் நம்ம இருதயத்தை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி அங்கு பார்க்கிறோம். அடுத்து இரண்டாவது, வாயிலிருந்து புறப்படுவதே நம்முடைய என்ன செய்யுது? சரீரத்தை முழுவதும் என்ன செய்கிறது? தீட்டுப்படுத்துகிறது. அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசரோடு உரையாடும்போது சொல்லுகிறார், உங்களுடைய என்னது வாயிலிருந்து புறப்படுவதுதான் உங்களை என்ன செய்கிறது? தீட்டுப்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். அடுத்து, நாவானது அநீதி நிறைந்த உலகம் என்று சொல்லி யாக்கோபு 3 நாம் பார்த்தோமானால், அந்த நாவினால் நம்ம பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் நம் முழு சரீரத்தை என்ன செய்கிறது? கரைப்படுத்தி விட்டு அது தேவனோடு நாம் சஞ்சரிக்க விடாதபடி, தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணாதபடி அது தடுக்கிறது. அப்போனா நம்ம இருதயம் அது கரைப்பட்டு விடுகிறது, அதில் அக்கிரம சிந்தை வந்து விடுகிறது, அதில் பாவம் குடிகொண்டு விடுகிறது, அதில் கோபம், எரிச்சல்கள், மாம்சத்தின் கிரியைகள் அத்தனையாலும் நிறைந்து உலக மயக்கங்களும் உலக காரியங்களும் நிறைந்து காணப்படுவதாக இருக்கிறது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? சங்கீதம் 141 வசனம் 3, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது, நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் வீணான வார்த்தைகள், மற்றவர்களை காயப்படுத்துகிறபடி நீங்கள் பேசாதபடி, அந்த வார்த்தைகள் சரியான வார்த்தைகள் பேசும்படி வாய்க்கு ஆண்டவர் காத்துக்கொள்வார். உதடுகளிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறதாக, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற வார்த்தைகளாக தேவன் மாற்றி தருவார். அதனால் வாயிலிருந்து புறப்படுகிறது அது சரீரம் முழுவதையுமே தீட்டுப்படுத்தி விடுகிறது. எல்லா உறுப்புகளையும் தீட்டுப்படுத்தி தேவன் அருவருக்கிற ஒரு பாத்திரமாக நம்மை மாற்றி விடுகிறதுனால நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய ஜெபம் சங்கீதம் 141 வசனம் 3, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை என்ன செய்யும்? காத்துக்கொள்ளும் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவுதான் ஒரு சூழ்நிலைகள் அன்றைக்கு நீங்கள் கடந்து செல்கிற சூழ்நிலைகள் அது ஒரு பிரச்சனைக்குரிய காரியங்களாகவும், மற்றவர்கள் உங்களை கோபப்படுத்துகிற சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த வசனத்தை சொல்லி ஜெபித்திருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்கள் வாயை காத்துக்கொள்வார், உதடுகளின் வாசலைவர் காத்துக்கொள்ளுவார். அவருக்கு பிரியமானதை நீங்கள் பேசவும், ஒருவேளை எதிரி உங்களுக்கு கொந்தளித்து வந்தாலும் அந்த நீங்கள் சொல்லுகிற வார்த்தை அந்த இடத்துல சமாதானத்தை தரும். அங்கு இல்லை பிரச்சனைகள்லாம் மாறி கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். இப்போ நம்ம இருதயம் எல்லா காவலோடும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது வசனத்தினால் இருதயத்தை நிரப்ப வேண்டும். ரெண்டாவது, அவருடைய வாயிலிருந்து புறப்படுதான் தீட்டுப்படுத்துறதுனால வாய்க்கு கால் வைக்கும்படியாக தேவனை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்து இன்னும் நீதிமொழிகள் அந்த 4வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோமானால், நம்முடைய இருதயத்தை இன்னும் தீட்டுப்படுத்தக்கூடிய காரியம் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, நீதிமொழிகள் 4 வசனம் 24, வாயின் தாறுமாறுகள் உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இப்படி தான் பார்த்தோம், வாயிலிருந்து புறப்படுகிறதான் தீட்டுப்படுத்தும் வசனம் சொன்னது போல வாயின் தாறுமாறுகளை எல்லாம் அகற்றி உதடுகள் மாறி மாறி ஜெபிக்கிறவர்களை பார்த்தால், வசனங்களை பேசுவது உலகத்தார்களோடு சேர்ந்தால் உலக காரியங்களை பேசி அரட்டை அடித்து நேரத்தை வீணாக செலவழிக்கிறது. இப்படிப்பட்ட மாறுபாட்டை நாம் நீக்கும் பொழுதுதான் நம் இருதயத்தை காவலோடு காத்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் அதனடுத்திருந்து என்ன புறப்படும்? ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அடுத்ததாக நம்ம கண்கள் என்ன செய்யணுமா? நேராய் பார்க்க கடவுது. நம் கண்ணிமைகள்
செவ்வையாய் இருக்க பார்க்க கடவுது என்று வசனம் சொல்லுகிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண்ணின் வழியாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது, அது தவறான காரியத்தை பார்க்கும்போது அது உள்ளே சென்று நம்முடைய சரீரத்தை முழுவதும் அது தீட்டுப்படுத்தி விடுகிறது. அதான் இங்கு சாலமோன் சொல்லுகிறார், உன் கண்கள் நேராய் பார்க்க கடவுது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவுது. கண்களினால் பார்க்கக்கூடாத காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அது அந்த தவறான காரியங்கள் கண்களின் வழியாக அது அப்படியே உள்ளே சென்று நம்முடைய சரீரத்தை அது தீட்டுப்படுத்தி விடுகிறது, பரிசுத்த குலைச்சலாக்கி விடுகிறது பிரியமானவர்களே. அதனால் நம் கண்கள் நேராய் பார்க்க கடவுது. அது பரிசுத்தமான காரியங்களை பார்க்க வேண்டும். தவறான காட்சிகளையும் தவறான காரியங்களை பார்ப்பதில், செல்ஃபோனில் தவறான காரியங்களை பார்ப்பதில் நம் நேரம் செலவிடக்கூடாது. நம் கண்கள் நேராய் பார்க்க கடவுது. பரத்திலிருந்து வருகிற அந்த பரம பிதாவை நோக்கி எப்பொழுதும் கண்கள் பார்க்க வேண்டும். பரிசுத்தமான காரியங்களை பார்க்க வேண்டும். தவறான காரியங்களை பார்க்காதபடி கண்களை விலக்கி காக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் பார்த்தோமானால் இருதயத்தை காத்துக்கொள்ள என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று பார்த்தால், நீதிமொழிகள் 2:10 இப்படியாக சொல்கிறது, ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து. ஞானம் யார்? இயேசு. இயேசு உங்கள் இருதயத்துக்குள் வரும் பொழுது எல்லா காவலோடு உங்கள் இருதயம் என்ன செய்யப்படும்? காக்கப்படும். பிரியமானவர்களே, ஆண்டவரே நீங்கள் அறியாதவர்களாக இருக்கலாம். ஒருவேளை ஆண்டவரை அறிந்தும் ஏனோ தானோ என்று ஆலயத்துக்கு சென்றோம், ஏதோ இருக்கிறோம் என்று சொல்லி இராதபடிக்கு இயேசுவை வாஞ்சித்து, எசப்பா வாங்க என் இருதயத்தில் என்னோடு வாசம் பண்ணுங்க, என்னோடு உலாவுங்க, எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் உங்கள் இருதயத்தில் பிரவேசிப்பார். உங்கள் இருதயத்துக்குள் இவங்களுக்கு பிரியமானவர்கள், ஒருவேளை நீங்கள் நேசிக்கிறவர்கள் என்று சொல்லி யாரையோ நீங்கள் இருதயத்தில் வைத்து அவர்களுக்கு முதலிடம் கொடுத்து நீங்கள் இருக்கலாம். அது உலகம் அன்பும் எல்லாம் மாயை, எல்லாம் ஒரு நாள் அது எல்லாம் அந்த மனுஷ அன்பு எல்லாம் மாறிப்போகும் பிரியமானவர்களே. அதனால் இருதயத்தில் இருக்கிற தவறான சிநேகங்கள், தவறான நண்பர்களின் உறவுகள், தவறான மனித சிநேகங்கள் எல்லாவற்றையும் இருதயத்தில் தூக்கி போட்டுவிட்டு ஞானம் உங்கள் இருதயத்தில் பிரவேசிக்க வேண்டும். ஞானம் யார்? இயேசு. அவர் உங்கள் இருதயத்தில் பிரவேசிக்கும் போது உங்கள் இருதயம் எல்லா காவலோடும் காத்து கொள்ளப்படும். அடுத்து இங்கு வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3:1, அந்த இருதயத்தை காத்துக்கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டுமா? இருதயம் கட்டளைகளை காக்க கடவது என்று சொல்லி, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். வேதம் முழுவதும் ஆண்டவர் நிறைய கட்டளைகளை எழுதி கொடுத்திருக்கிறார். என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் என்று சொல்லி இப்படி அநேக கட்டளைகள் வேதத்தில் இருந்து இயேசு நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளைகளை எல்லாம் காத்து நடக்கும் பொழுது நம் இருதயம் எல்லா காவலோடும் என்ன செய்யப்படும்? காத்து கொள்ளப்படும். பிரியமானவர்களே, அது பரிசுத்த குலைச்சலாகாதபடி அதிலிருந்து நம்ம இப்படி அவருடைய கட்டளைகளை காத்து நம்ம இருதயத்தில் நடக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நம் உள்ளத்தில் சமாதானம், இல்லத்தில் சமாதானம், நம்ம குடும்பங்களில், நம்ம போகிற இடங்களில் எல்லா பகுதியிலும் ஜீவ ஊற்று புறப்பட்டு சென்று அநேகரை ரட்சிக்கும், அநேகரை அதை ஆறுதல் படுத்தும், அநேகர் வியாதிகளை சுகமாக்கும், அநேக குடும்பங்கள் கட்டப்படும், அநேகர் உடைந்த உள்ளங்கள் உங்களுக்கு மூலம் தேற்றப்படும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். அடுத்து அந்த இருதயம் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லி கூட சில காரியங்களை இங்கு சாலமோன் சொல்லி வைத்திருக்கிறார். ஞானி சாலமோன் நீதிமொழிகள் 6:25 இப்படி சொல்லுகிறது, இருதயத்தில் அவள் அழகை இச்சியாதே என்று சொல்லுகிறது. அதாவது பரஸ்திரியின் மேல் மயங்கி அந்த அவளுடைய வழிகளை, அவளுடைய அழகை நீ இச்சித்து அதை நம்பி நீ போகாதே. அப்படி போகிற காரியத்தை கர்த்தர் அருவருக்கிறார். இருதயத்தில் இந்த காரியம் நல்லா இருக்கிறதே, இவன் அழகாக இருக்கிறானே என்று சொல்லி பிறனை இச்சையோடு நீ பார்க்காதே, உன் இருதயம் இதை செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் என்று உங்களை எச்சரிக்கிறார். நீங்கள் பார்க்கிற மனிதர்களை குறித்து உங்கள் இருதயத்தில் இச்சிக்கும் பொழுது அது தவறான காரியம் என்று சொல்லி வேதம் உங்களை எச்சரிக்கிறது. நீங்கள் அப்படி செய்கிறதுனால உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படாது. அது ஜீவ ஊற்றை அது அடைத்து போட்டுவிடும். அதனால் உங்கள் இருதயத்தில் சமாதான குறைவு, சந்தோஷம் இருக்காது, வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத தன்மை வந்துவிடும். அதனால் உங்கள் இருதயம் பரஸ்திரியை, மற்ற மனிதர்களுடைய அழகை
அது இச்சிக்க வேண்டாம் என்று சொல்லி வேதம் உங்களை எச்சரிக்கிறது. தேவன் உங்களை எச்சரிக்கிறார். அடுத்து நீதிமொழிகள் 11:20 இப்படியாக சொல்லுகிறது, மாறுபாடான இருதயம் கர்த்தருக்கு அருவருப்பானது என்று சொல்லி வசனம் சொல்கிறது. மாறுபாடான இருதயம், மாற்றி மாற்றி பேசுகிறது, அந்த இருதயம் உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் இன்று உங்களுக்கு எச்சரித்து உங்களை சொல்லுகிறார். எப்பொழுதும் பரிசுத்தமுள்ள இருதயம், தேவன் ஒருவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்கிற எண்ணம் உங்கள் சிந்தனையில் இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு வந்தால் ஆண்டவரை வழிபடுவது, துதிப்பது அப்படியெல்லாம் இருந்துவிட்டு உலகத்துக்குள் கடந்து செல்லும்போது பள்ளிக்கூடம், வேலை பார்க்கும் இடம், கல்லூரி, உலக நம்முடைய உறவுகளோடு கடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு தகுந்தாற்போல நாம் பேசுவது, இதுதான் மாறுபாடான இருதயம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாறுபாடான இருதயம் கர்த்தருக்கு என்னதான் அருவருப்பானது, அந்த இருதயம் உனக்கு வேண்டாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாறுபாடான இருதயம் உனக்கு இருந்தால் உனக்கு எல்லா காவலோடும் இருதயத்தை நீ காத்து கொள்ள முடியாது, அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படாது என்று சொல்லி தேவன் உங்களை எச்சரிக்கிறார் பிரியமானவர்களே. அதனால் இருதயத்தை காத்துக்கொள்ளக்கூடிய சில காரியங்களை ஆண்டவர் சொன்னார். கட்டளைகளை காத்துக்கொள்ள வேண்டும். இயேசு உங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். அவர்தான் உங்கள் இருதயத்திலிருந்து சிங்காசனம் அமைத்து ஆளுகை செய்ய வேண்டும். அடுத்து உங்கள் இருதயம் எதையெல்லாம் செய்யக்கூடாது, மற்றவர்களை அழகை இருதயத்தில் இச்சிக்காதீர்கள், மாறுபாடான இருதயம் உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிக்கூட ஆண்டவர் சில காரியங்களை உங்களுக்கு இன்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை நீங்கள் காத்து கொள்ளுங்கள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நீங்கள் அப்படி காத்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது போகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம். அவர் சொன்னது போல அது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும், போகிற இடங்களெல்லாம் பரிசுத்தம் உண்டாகும், ஜனங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டாகும் பிரியமானவர்களே. அதனால் நீங்கள் இருதயத்தை நீங்கள் காத்து கொண்டு தேவன் உங்கள் இருதயத்தில் வாசமளிக்க இடம் கொடுங்கள். அதனால் உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம், அதில் தேவன் இருக்கிறார். அதனால் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தால் இன்னும் பரிசுத்தமாகறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்கிறது. அந்த எக்காலதொனி கேட்கப்படக்கூடிய நேரம் வந்தாயிற்று. அதற்கான எல்லா காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையில் பரிசுத்தமாக வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல எல்லாரும் ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது நாம் கோடி கோடி வருஷம் அந்த பரலோகத்தில் நாம் இயேசுவோடு நாம் வாழ முடியும். இல்லை என்றால் இயேசுவை பின்பற்றாமல் மற்றவருடைய அழகை இச்சித்து மற்றவர்களுடைய அன்பை, இன்னும் தவறான மனிதர்களை, உலக காரியங்களை இருதயத்தில் வைத்து அதையே சிந்தித்து அதற்கு பின்னால் ஓடிக்கொண்டு இருந்தால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் நரகத்தில் தான் முடியும். அதனால் பிரியமானவர்களை, நரகத்துக்கு உங்களை தப்பித்து கொள்ளுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இரத்தத்தால் கழுவப்படுங்கள். உங்கள் இருதயத்தில் இயேசுவை சுமந்து செல்லுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்தில் சமாதானம், இல்லத்தில் சமாதானம் உண்டாகும். இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருதயத்தை மாற்றுவதற்கு என்னென்ன வழிகள் என்று நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற உள்ளங்களில் இருக்கிற கேடுபாடுகள், அசுத்தங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. ஆண்டவரே, ஏதோ மனிதர்களை இருதயத்தில் வைத்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிற அந்த காரியங்கள்லாம் மாறட்டும்ப்பா. இயேசு நீங்கள் எல்லா இருதயத்தில் பிரவேசிப்பீராக. ஆண்டவரே, உங்களை ஆண்டவரே உள்ளே வைத்து ஆண்டவரே உங்களுக்கு முதலிடம் கொடுத்து ஒவ்வொருவர் வாழ ஏசப்பா நீங்கள் கிருபை செய்வீராக. குறிப்பாக வாலிப பிள்ளைகளுடைய இருதயங்கள்லாம் இயேசு ஆளுகை செய்வீராக. இயேசு 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 ஆண்டவரே எல்லா இருதயங்கள் ஆளுகை செய்வீராகப்பா. உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுவதாக இயேசு நாமத்தினாலே. அதில் இருக்கிற எல்லா அட்டைப்புகளும் வெளியேறுவதாக இயேசு நாமத்தினாலே. கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பீராக. பரலோகத்துக்கு ஒவ்வொருவரும் ஆயத்தப்படட்டும் ஆண்டவரே. இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. வியாதி பாடுகள் பிரச்சனை மூலம் பின்மாற்றத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி விடுவீராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இது முதல் பெரிதானவர்களை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்கள் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக தூசியை விதறிவிட்டு எழுந்திருந்து ஓடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.